हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। ராதே கிருஷ்ணா. வீரேஸ்வர லிங்கம் இதனுடைய வைபவத்தை பற்றி இப்பொழுது மேற்கொண்டு பார்ப்போம். பார்வதி கூறினாள், ஏ மகேஸ்வரா, வீரேஸ்வரருடைய மகிமைகளை பற்றி அநேகம் கேள்விப்பட்டு விட்டேன். அங்கும் நூற்றுக்கணக்கான பேர்கள் சித்தி லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்று கேள்வி. அந்த உத்தமலிங்கம் காஷியில் எப்படி ஆவிர்பவித்தது, எப்படி அது சீக்கிரமாக சித்திகளை அள்ளி கொடுக்க முடிகிறது? ஏ சத்பதி, இதை நீங்கள் எனக்கு கூற வேண்டும். மகேஸ்வரர் மறுமொழி கூறினார், ஏ மகாதேவி, வீரேஸ்வருடைய உன்னத உற்பத்தியை கூறுகிறேன், கேட்பாயாக. ஹே சிவே, அதை கேட்கும் நரன் எல்லையில்லாத புண்ணியத்தை அடைகிறான். அமித்ரஜித் என்னும் பெயருடைய அரசன் ஒருவன் மிகவும் தார்மீகமானவனாகும், பிரதாபசாலியாகவும் பரமசம்பன்னனாயும் பிரஜைகளை ரட்சிப்பதில் கருத்து உடையவனாகவும் இருந்தான். கீர்த்திவானாகவும் சூக்ஷ்ம புத்தியை உடையவனாகவும் பிராமண பிரியனாகவும் வினயசீலனாயும் குணசம்பன்னனாயும் கர்மம் செய்வதில் நிபுணனாயும் வித்யா சாகரத்தை கடந்தவனாயும் பிறரது நல்ல குணங்களை கிரகிக்கிறவனாயும் நன்றி உடையவனாயும் மதுரபாஷியாக கர்மங்களில் பராமுகனாய் சத்தியபாஷியாய் ஆச்சாரசீலனாய் ஜிதேந்திரியனாய் ரணபூமியில் யமராஜனுக்கு துல்லியனாய் சபையில் திக்கஜ வித்வானாய் சலியாமனம் தைரியம் இவைகளோடு கூடியவனாய் தேச காலமறிந்து காரியம் செய்வதில் நிபுணனாய் மதிக்க வேண்டிய ஜனங்களை மதிப்பவனாய் ஒரு குற்றம் கூட இல்லாதவனாக இருந்து வந்தான். அவனுடைய முன்னெற்றி மயிர்கள் அவப்பிரத ஸ்நானங்களால் எப்பொழுதும் நனைந்தே இருந்தன. அவன் தன் சித்த விருத்தியை பகவான் வாசுதேவருடைய சரண கமலங்களில் நிறுத்தி ஒருவிதமான உபதிரவமும் இல்லாமல் ராஜ்ய பரிபாலனமும் செய்து வந்தான். அதிகார கூட்டத்தை மீறாதவனாக விஷ்ணுவின் பரம பக்தனான அமிர்தஜித் சமஸ்த போகங்களையும் விஷ்ணுவினுடைய சரணங்களில் அர்ப்பணித்துவிட்டு அவரது பிரசாதமாகவே போகங்களை அனுபவித்து வந்தான். அந்த மகாபாகியசாலியான ராஜாவின் ராஜ்யத்தில் அடிக்கொரு விஷ்ணுவின் பெரிய கோயில்களும் ஒவ்வொரு வீடுகளுமே ஆலயமாக திகழ்ந்தன. அவனுடைய ராஜ்யத்தில் எங்கு பார்த்தாலும் ஹே கோவிந்தா, கோபாலா, கோபீஜன சித்தச்சோரா, கதாதரா, குணாதீதா, குணபூர்ணா, கருடத்வஜா, கேஷி சூதனா, கைட்டபாரே, கம்சாரே, கமலபதே, கிருஷ்ணா, கேசவா, கமலநேத்ரா, மிருத்யுபய நாசனா, புருஷோத்தமா, பாபஹாரி, புண்டரீகாட்சா, பீதாம்பரதாரி, பத்மநாபா, பராதீரா, ஜெகநாதா, ஜான்னவி ஜலத்தின் ஜன்ம பூமியே, ஜென்மிகளின் ஜென்மங்களை போக்கடிப்பவனே, யக்னம் செய்யும் ஜனங்களின் பாபத்தை போக்கடிப்பவனே, ஸ்ரீவத்சவக்ஷா, ஸ்ரீகாந்தா, ஸ்ரீகரா, ஸ்ரீநிதியே, ஸ்ரீரங்கா, சாரங்கமானே, சௌரே, தானவாரே, தாமோதரா, துரந்தகா, தேவகி ஹிருதயானந்தா, சேஷசாயி விஷ்ணுவே, வைகுண்ட நிலையா, பாணாசுர சம்ஹாரின் விஷ்டரஸ்ரவரா, விஸ்வக்சேனா, விராதனை கொன்றவனே, வனமாலியே, வனப்பிரியனே, திருவிக்ரமனே, திரைலோக்கியநாதனே, சக்கரபாணியே, சதுர்புஜனே, மதுசூதனா ஆகிய மதுரமான பவித்திரமான நாமங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் கோபாலர்கள், விருத்தர்கள், ஸ்திரீகள் இவர்கள் ஒருவர் வாயில் இருந்தும் உச்சரித்த வண்ணமே இருந்தது. எல்லா வீடுகளும் துளசி வனமாகவே காணப்பட்டது. மாளிகைகளிலும் வீட்டு சுவர்களிலும் சதுர சைத்திரியினால் எழுதப்பட்ட பகவான் கமலாபதியின் பரம பவித்திர விசித்திர சித்திரங்கள் காணப்பட்டன. ஹரிகதையை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது.
மான்களுக்கு கூட ஹரிணி என்றுதான் பெயர். அரியின் அம்சம் பொருந்தி இருப்பதனால் வேடர்கள் கூட அரசனுக்கு பயந்து மான்களை வதைக்க மாட்டார்கள். அதனால் வனங்களில் மான்கள் நிர்பயமாக திரிந்து கொண்டிருந்தன. பகவான் விஷ்ணு மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் எடுத்ததால் மாம்சம் சாப்பிடுபவர்கள் கூட பயத்தால் ஆமை, பன்றி இவைகளை கொல்ல மாட்டார்கள். அமிர்ஜித் அரசனின் ஆட்சியில் பால் பருகும் குழந்தைகள் கூட ஏகாதசி அன்று பால் குடிக்காது. மனிதர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? ஏகாதசி என்று பசுக்கள் கூட புல்லை தின்றாது. இந்த அரசனின் ராஜ்ய சாசனத்தில் ஏகாதசி தோறும் ஜனங்கள் மிகவும் உற்சவமாக கொண்டாடுவார்கள். அந்த அரசன் விஷ்ணு பக்தி இல்லாதவர்களுக்கு பிராண தண்டனையும் அபராத தொகையும் விதிப்பான். அவனுடைய ராஜ்யத்தில் கீழ்ஜாதி ஜனங்களில் கூட விஷ்ணு மந்திரம் தீட்சை பெற்றவர்கள் இருந்தார்கள். சங்கு சக்கர முத்திரை தரித்து கொண்டு பிராமணர்களைப் போலவே சோபையுடனே இருந்தார்கள். ஜனங்கள் அன்றன்று செய்யும் செயல்களை எல்லாம் பலனை உத்தேசிக்காமல் வாசுதேவனுக்கு அர்ப்பணம் பண்ணி வந்தார்கள். பரமானந்தா, அச்சுதா, கோவிந்தா, முகுந்தா என்ற நாமத்தை தவிர வேறொரு நாமமும் ஜபிக்க மாட்டார்கள். வேறொரு ஜபத்தை மதிக்க மாட்டார்கள். அந்த பூபதிக்கு பகவான் கிருஷ்ணனே பரமகதி, பரமபந்து. இந்த விதமாக ராஜா அமிர்தஜித் ராஜ்ய அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு தரம் ஸ்ரீமான் தேவரிஷி நாரதர் அவரை பார்ப்பதற்காக வந்தார். ராஜா பரமானந்தம் அடைந்து விதிப்படி மதுபர்க்கம், ஆசனம் முதலியவற்றால் அவரை பூஜித்தார். இதன் பிறகு ராஜா அமிர்ஜித்திடம் கூறினார், ஏ நரபாலா, நீயே தன்யன், நீயே கிருதார்த்தன், நீயே தேவதைகளால் கூட மதிக்கப்படுபவன். ஏனென்றால் நீயே எல்லா பூதங்கள் இடத்திலும் பகவான் கோவிந்தனையே பார்க்கிறாய். ஏ ராஜா, சத்தமா வேதத்தினால் மதிக்கப்படும் மகா புருஷர், யக்ஞ புருஷரான அரியே, இந்த ஜெகத்துக்கு அந்தராத்மாயை உயிரளித்து ரட்சித்து சம்கரித்து, இந்த ஜெகத்துக்கு அந்தராத்மாவை உயிரளித்து ரட்சித்து சம்கரித்து செய்யும் மகாவிஷ்ணுவிடம் மனத்தை வைத்து ஜகத்தை எங்கும் விஷ்ணுமயமாக பார்க்கிறாய். உன் மங்களகரமான தரிசனத்தை பெற்று நான் பவித்திரனானேன். இந்த நீர்க்குமிழி போன்ற உலகத்தில் சகல மங்களங்களையும் அருளும் கமலாகாந்தனின் சரணார விந்தங்களில் பக்தி செய்வதுதான் சாரமான பொருள். ஒரு புத்திமான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கேவலம் விஷ்ணு பக்தி செய்வானே, ஆனால் எல்லா பொருட்களும் அவனை வந்து அடையும். ரிஷிகேஷனிடம் எவனுடைய இந்திரியங்கள் லயித்து இருக்கிறனோ அந்த மனிதன் இந்த பரமசஞ்சலமான பிரம்மாண்டத்திலேயே ஸ்திரமாக நிற்கிறான். தனம், யவனம், ஆயுள் இவைகளை தாமரை இலை தண்ணீர் மேல் நிலையில்லாதது என தெரிந்து கொண்டு தனியனாக பகவான் அச்சுதன் பதங்களையே அடைய வேண்டும். யாருடைய சொல்லிலும் ஹிருதயத்திலும் எங்கும் பகவான் ஜனார்தனர் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த நரரூபம் எடுத்த ஜனார்தனர் எங்கும் எல்லோராலும் வணங்கத் தகுந்தவர். இந்த பூதலத்தில் நிశ్చலமான தியான யோகத்தினால் ஸ்ரீபதியான விஷ்ணுவை ஆராதித்து எவன்தான் புருஷோத்தம பதவியை அடையவில்லை? ஹே பூபதே, உன்னுடைய விஷ்ணு பக்தியை பார்த்துவிட்டு பரம சந்தோஷமான மனத்தினாய் உனக்கு ஒரு உபகாரம் செய்ய விரும்புகிறேன். அதை கூறுகிறேன் கேள். மலையகந்தினி என்னும் பெயருடைய ஒரு வித்யாதர கன்னிகை இருக்கிறாள். அவள் தன் பிதாவின் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கபாலகேது என்னும் ஒரு அசுரனின் புத்திரனான கங்காளகேது எனும் பலசாலியான தானவன் அவளை அபகரித்து சென்று விட்டான். வரப்போகிற திருத்தியை அன்று அந்த பெண்ணை விவாகம் செய்து கொள்வது என்று தீர்மானம் செய்திருக்கிறான். அவள் பாதாளத்தில் சம்பாவதி என்னும் நகரில் வாழ்கிறாள். நான் அவள் ஹாட்டகேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வரும் சமயம் அழுது கொண்டிருக்கும் அவளை கண்டேன். உடனே அவள் வணங்கி கூறினாள், ஏ பிரம்மச்சாரியாகிய முனிசிரேஷ்டரே, நான் கந்தமாதன பர்வதத்தில் சகிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது இந்த துராச்சாரியான கங்காளகேது, இந்த தானவன் என்னை அபகரித்து வந்து விட்டான். இவனை யுத்தத்தில் எந்த அஸ்திரங்களாலும் கொல்ல முடியாது. அவன் கையில் இருக்கும் திருசூலத்தினாலேயே தான் அவன் மரணம் அடைவான். அவன் உலகம் முழுவதும் வியாக்குலம் அடைய செய்துவிட்டு நிர்பயமாக இங்கு தூங்கி கொண்டிருக்கிறான்.
ஏதாவது ஒரு நன்றியுள்ள மகா புருஷன் இருப்பான், ஆனால் அவனுடைய சூலத்தை அபகரித்து வைத்துள்ள என்னிடம் இருந்து அதனால் அவனை கொன்றுவிட்டு என்னை விடுவித்து கொண்டு போவானா? நீங்கள் ஏதாவது ஒரு உபகாரம் எனக்கு செய்ய விரும்பினீர்களானால் என்னை இந்த துஷ்ட தானவனிடமிருந்து காப்பாற்றுங்கள். எனக்கு தேவி பகவதி ஒரு வரம் கொடுத்திருக்கிறாள், அதை சொல்லுகிறேன். அதாவது, ஏ புத்ரி, ஒரு புத்திமானும் விஷ்ணு பக்தனும் யவன பிராயம் உடையவனுமான ஒரு அரசன், அதாவது எனக்கு பகவதி தேவி ஒரு வரம் கொடுத்திருக்கிறாள், அதை சொல்லுகிறேன். அதாவது, ஏ புத்ரி, ஒரு புத்திமானும் விஷ்ணு பக்தனும் யவன பிராயம் உடையவனுமான ஒரு அரசன் இந்த வரப்போகிற திருதியைக்குள் வந்து உன்னை விவாகம் செய்வான் என்று வரம் தந்திருக்கிறாள். பகவதி வாக்கு பலிக்காமல் போகாது. ஆகையால் நிமித்த மாத்திரமாக இருந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். ஆகையால் அரசனே, விஷ்ணு பக்தியில் தத்பரனும் யவனமாக உள்ளவனும் புத்திமானுமான உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால் தாங்கள் சீக்கிரமாகவே இந்த காரிய சித்திக்காக பிரயாணம் மேற்கொள்ளுங்கள். அந்த துஷ்ட தானவனை கொன்று அந்த சுபலட்சுமியான மாய கந்தினியை விடுவித்து கொண்டு வாருங்கள். ஏன் நரநாதனே, இந்த அப்பாவியான வித்யாதர பெண் உங்களை அடைந்தால்தான் உயிருடன் இருப்பாள். தாங்கள் பார்வதி தேவி கொடுத்த வாக்கு பிரகாரம் சற்று முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த துஷ்டனை கொல்லுங்கள். இவ்விதமாக நாரதர் கூறிய வசனங்களை கேட்ட அந்த அரசன் அமிர்தஜித் வித்யாதர கன்னிகையை மீட்க வெகு ஆவலாக எழுந்து வந்தான். அவன் சம்பாவதி நகருக்குள் செல்லும் உபாயத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். ஏ கிரிநந்தினி, அப்பொழுது நாரதர் கூறினார், ஏ அரசனே, பௌர்ணமி அன்று ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டு கடலில் கொஞ்ச தூரம் சென்றால் ஒரு ரதத்தையும் அதன் மேல் கல்பக விருட்சங்கள் அடர்ந்திருப்பதையும் பார்ப்பீர்கள். அதன் மேல் ஒரு அழகான கட்டிலில் தேவ கன்னிகையை ஒத்த ஒரு மாது வீணையை கொண்டு மதுரமான ஸ்வரத்துடன் பாட்டு பாடுவாள். நல்ல கர்மமானாலும் கெட்ட கர்மமானாலும் எதை செய்தாலும் ஈஸ்வரனின் பாசக்கயிற்றில் கட்டப்பட்டு அதன் பலனை அவசியம் அனுபவிக்க வேண்டும் என்று பாடுவாள். இவ்விதம் பாடிவிட்டு அந்த தேவ கன்னிகை விருட்சம், ரதம், கட்டில் இவைகளுடன் சமுத்திரத்தில் மறைந்து விடுவாள். ஏன் அரசனே, அதே நிமிஷத்தில் தாங்களும் யக்ஞவராக மூர்த்தியை தியானித்து கொண்டு சந்தேகம், பயம் இவற்றை விலக்கி கப்பலிலிருந்து மகா சமுத்திரத்தில் குதித்து அவளை பின்பற்றுங்கள். இப்படி அந்த கன்னிகைக்கு பின்னால் பாதாளத்திற்கு சென்று பரம மனோகரமான சம்பகாவதி என்கின்ற நகரை பார்ப்பீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு பிரம்மபுத்திரனான நாரதர் அந்தர்த்தியானம் ஆனார். அரசனும் முனி சொன்னபடியே கப்பலில் போய் அவர் கூறியபடி எல்லாம் இருக்க கண்டு சமுத்திரத்தில் நுழைந்து சம்பகாவதி நகரை அடைந்தார். அதற்கு பிறகு அந்த வித்யாதர பெண்ணை தன் கண்களால் நேரில் பார்த்தான். அவளை பார்த்ததும் அரசனின் மனதும் அறிவும் வாத விவாதம் பண்ணத் தொடங்கியது. என்ன, 3 உலகும் புகழும் சௌந்தரிய லக்ஷ்மியே இவள்தானா? அல்லது என் கண்களுக்கு விருந்தளிக்கும் பாதாளத்தின் அதிதேவதையா? அல்லது விஷ்ணு பகவான் பிரம்மாவிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சௌந்தர்யவதியை சிருஷ்டித்தாரா? அல்லது அமாவாசைக்கும் ராகுவுக்கும் பயந்து கொண்டு சந்திரனின் நிலவு ஸ்திரீ ரூபம் கொண்டு இங்கு நிர்பயமாக மறைந்திருக்கிறாளா? இந்த விதமாக கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு இதற்கு பிறகு அந்த கன்னிகையையும் சுந்தர வடுவுடன் வாசனையுள்ள துளசி மாலை வக்ஷஸ்தலத்தில் பிரகாசிக்க 2 புஜங்களிலும் சங்கு சக்கரை முத்திரை தரித்து கொண்டு அழகான பல்வரிசையுடன் அரிநாம அக்ஷரமாகிய நாமத்தை கடித்து ருச்சித்து பூஜித்து கொண்டு பவானியிடத்தில் பக்தி என்னும் வித்திலிருந்து முளைத்த புருஷரூபமான விருட்சத்தை தன் மனோரதமான பழங்களுடன் விளங்க கண்டு பின் ஆடிக்கொண்டிருக்கும் ஊஞ்சல் பலகையிலிருந்து எழுந்து லஜ்ஜையால் வணங்கிய தலையுடன் ஷரீர நடுக்கத்தை ஒருமாறு சமாளித்து கொண்டு அரசரிடம் இப்பொழுது அந்த கன்னிகை பேசத் தொடங்கினார். அழகான வடிவு உடையவரே, இந்த அபாக்கியவதியின் சித்த விருத்திகளை துளைத்து கொண்டு இங்கு வந்து நிற்கும் நீங்கள் யார்? தெரிந்துதான் இந்த யமராஜரின் வீட்டுக்கு வந்தீர்களா? மகாபாகியவானே, கடோரமானவனும் மற்றவர் சாஸ்திரங்களினால் வெல்ல முடியாதவனும் பரம துராச்சாரியுமான இந்த கங்காள கேது எனும் தானவன் 3 உலகங்களையும் வியாக்குலப்படுத்தி சென்றிருக்கிறான்.
அவன் திரும்பி வரும் வரையில் நீங்கள் இந்த பள்ளமான ஆயுத சாலையில் மறைந்திருங்கள். பார்வதி தேவியிடம் பெற்ற வரத்தின் மகிமையால் என் கன்னித்தன்மையை அவனால் அழிக்க முடியவில்லை. அதனால் திருத்தியை திதியான நாளை மறுநாள் என்னை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறான். அந்த துராத்மா என் சாபத்தினாலேயே பாதி ஜீவனை இழந்து விட்டான். அதனால் வாலிபரே, அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். தாங்கள் வந்த காரியம் சீக்கிரம் முடிந்துவிடும். வித்யாதரி இவ்விதம் கூற, மகாபாகுவும் வீரனுமான அந்த அரசன் அசுரன் வரவை எதிர்பார்த்து ஆயுத சாலையில் ஒளிந்து கொண்டிருந்தான். இதற்கு பிறகு சந்தியா சமயத்தில் பயங்கர உருவையுடைய அந்த அசுரன் கையில் மரணதேவனும் கண்டு பயப்படும் வகையில் திரிசூலத்தை சுழற்றி கொண்டு வந்ததும் வராததுமாக தானவன் பிரளய காலத்து மேகத்தைப் போல கம்பீரமாக கர்ஜித்து கொண்டு மதத்தால் நிமிர்ந்த கண்களை சுற்றி கொண்டு வித்யாதரியிடம் கூறினான், ஹே சுந்தரி, இந்த திவ்ய ஆபரணங்களை வாங்கிக் கொள்ள நாளை மறுநாள் பாணிக்கிரணம் ஆனவுடன் உன் கன்யா விரதம் அழிந்துவிடும். வர்ணனைக்கு அதீதமானவளே, நாளை காலை விடிந்த உடனேயே 10,000 தாதிகளை உனக்கு அனுப்புகிறேன். நூற்றுக்கணக்கான அழகான அசுர பெண்கள், தெய்வ பெண்கள், கந்தர்வ குமாரிகள், கிண்ணற குமாரிகள், மானிட பெண்கள், யக்ஷினிகள், நாக கன்னிகைகள், இது தவிர இங்குள்ள 800 ராட்சச பெண்கள், 100 அப்சரசுகள், இவர்கள் வேலைக்காரியாக உனக்கு பணிபுரிவார்கள். என்னை நீ திருமணம் செய்து கொண்டாயானால் இந்திரன் முதலிய திக்பாலர்கள் மனையில் என்ன சம்பத்து உண்டோ அவ்வளவிற்கும் நீ எஜமானியாயவாய். என்னை விவாகம் செய்து கொண்டாயானால் திவ்ய போகங்களை அனுபவிப்பாய். ஆகா, அந்த தினம் எப்பொழுது வரும்? நான் உன் அங்க சுகத்தின் தாரையில் மூழ்கி பரமானந்த போகத்தை எப்பொழுது அனுபவிப்பேன்? நாளை மறுதினம் இன்றே வந்து விடாதா? என் ஹிருதயத்தில் எத்தனை நாட்களாக என் மனோரதத்தை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறேனோ அவை நாளன்றைக்கு உன் சங்கமத்தால் செயல்படும். ஏ மான்விழியாலே, இந்திராதி தேவதைகளையும் யுத்தத்தில் ஜெயித்து திரிலோகங்களில் உள்ள சமஸ்த ஐஸ்வர்யங்களுக்கும் உன்னை எஜமானி ஆக்குவேன். இந்த விதமாக பிரலாபித்துவிட்டு நரமாம்ச போஜனம் உண்டதனால் சந்தோஷமுடையவனாக தன் திரிசூலத்தை மார்பிலே சாத்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த வித்யாதர குமாரி பார்வதியிடம் பெற்ற வரத்தை மனதில் நினைத்து கொண்டு மதத்துடன் சங்கையில்லாமல் தானவனை கண்டு தன் எதிர்காலத்தில் விஷ்ணு பக்தியின் மூலமாக தன்னை ரட்சிக்க இருக்கும் இந்த நரவரனை ஏ பிராணநாதா என்று சம்போதனத்துடன் அழைத்து அந்த தானவனின் நெஞ்சில் இருக்கும் திரிசூலத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து, இவரை இப்பொழுதே சீக்கிரமாக கொல்லுங்கள் என்றாள். அப்பொழுது அந்த பாலசூரியனை போல் பிரகாசிக்கும் மகாபாகுவான ராஜா அமித்ரஜித் அவள் கையில் இருந்த திரிசூலத்தை வாங்கி கொண்டு அவளுக்கு ஆறுதல் அளித்து மிக சந்தோஷத்துடன் மெச்சிக்க தொடங்கினான். பிறகு அந்த அரசன் நிர்பயமாய் அந்த தானவனை இடது காலால் ஒரு உதை விட்டுவிட்டு அவன் இருதயத்தில் ஜெகத்ரக்ஷகரான பகவான் சக்கரதர ஹரியை ஸ்மரித்து கொண்டு கூறினான், ஏ துஷ்டா, கன்னிகையை அழிக்க விரும்பும் தானவனே, எழுந்திரு, என் கூட யுத்தம் செய். தூங்கும் சத்ருவை நான் கொல்ல மாட்டேன். இதை கேட்டு திடுக்கிட்ட இந்த தானவன், பிரியே, அந்த திரிசூலத்தை கொடு என்று அடிக்கடி கேட்கத் தொடங்கினான். ஐயோ, யார் இவன்? மரணத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறானே. இன்று யாருடைய ஆயுள் செல்லா காசாக ஆகப் போகிறது? யார் இங்கே வந்திருக்கிறது என திரண்ட புஜத்தின் தினவை சொரிந்து கொள்ள கூட இவன் லாயக்கில்லை. இவன் ஒரு துச்சமானவன். ஏ சுந்தரி, திரிசூலத்தினால் கூட என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் கூட பயப்படாதே. இப்பொழுதே பார், நான் இவனை சாப்பிட்டு விடுகிறேன். என்னிடம் பயந்து கொண்டு காலன் இவனை எனக்காக இங்கே அனுப்பி இருக்கிறான். இப்படி கூறிக்கொண்டு அந்த தானவன் பாறையை போன்ற கடினமான அரசனுடைய மார்பில் மிகுந்த வேகத்தோடு ஒரு குத்து விட்டான். ஆனால் பகவான் சக்கரபாணி அரசனை பாதுகாத்து கொண்டு இருப்பதால் அரசனுக்கு நோவே ஏற்படவில்லை. அரசனுடைய கடினமான நெஞ்சில் குத்தியதால் அசுரனுக்கு தான் இப்பொழுது கை வலித்தது. அசுரன் அப்பொழுது மிகவும் கோபித்து அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அந்த அறை பொறுக்காமல் அந்த மகா பலசாலியானவன் தலை சுற்றி பூமியில் விழுந்தான். பிறகு மெதுவாக எழுந்து தைரியத்தோடு கூறினான், அடே, நீ மனிதனல்ல, நீ நரனும் அல்ல.
நீ நரரூபம் எடுத்து வந்த நாராயணன். தானவர்களுக்கு முடிவு ஏற்பட்டு விட்டது. தருணம் பார்த்து என்னை கொல்ல வந்திருக்கிறாயா? ஹே மதுரிபோ, நீ உன்னை பலவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் துர்சூலத்தை நீ கீழே வைத்துவிடு. உன் சொந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நீ போர் புரிவாய். நீ கபட்டமாகவே மகா பலசாலியான கைட்டபர் முதலியவர்களை தந்திரமாக கொன்றாய். பலத்தினால் கொல்லவில்லை. நீயே கபட பிராமணனாக பிராமண வேஷத்தை எடுத்துக்கொண்டு பலியை பாதாளத்தில் தள்ளிவிட்டாய். நரசிம்ம ரூபம் எடுத்துக்கொண்டு இரணியகசிபுவை கொன்றாய். நீயே ஜடாதாரியான தபஸ்வி வேஷம் பூண்டு ராவணனை நாசம் செய்தாய். பிறகு கோபாலனின் வேஷம் தரித்து கம்சன் முதலியவர்களை கொன்றாய். மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை ஏமாற்றி அமிர்தத்தை களவாடினாய். பின் ஜலஜந்துவாகி சந்தன் முதலிய அநேக அசுரர்களை கொண்டாய். மாயாவிகளின் தலைவன் நீ. அதனால் என்னுடைய திருசூலத்தை கீழே வை. பின் உன்னிடம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஆனால் பயந்தவனைப் போல் பேசிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. திரிசூலத்தை விடமாட்டாய். ஆனால் நானும் உன்னை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. சரீரம் எடுத்தவர்களுக்கு இன்று இல்லாவிட்டால் நாளை மரணம் நிச்சயம். பலத்தினாலும் சரி, தந்திரத்தினாலும் சரி. உன் பெண் சுத்த சதி. இவளை நான் கெடுக்கவில்லை. இவளை சாக்ஷாத் லக்ஷ்மி என்றே நீ நினைத்துக்கொள். இவளை நான் உனக்கென்றே பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இவ்விதம் கூறிவிட்டு அந்த தானவன் பர்வதங்களை நடுங்கச் செய்யும் தன் புஜத்தினால் நிஷ்டூரத்தின் அரசனுடைய மார்பில் அடித்தான். அரசனும் ரணக்ஷேத்திரத்தில் அந்த அடியை சகித்து கொண்டு திரிசூலத்தை எடுத்து அவனுடைய மார்பை குறிவைத்து அடித்த ஒரு அடியிலேயே அந்த தானவனுடைய பிராணன் போயிற்று. இவ்விதமாக அரசன் அமிர்தஜித் தேவதைகளின் இதயத்தை நடுங்கச் செய்த கங்காள கேதுவை கொன்றுவிட்டு இவ்வளவையும் பார்த்து கொண்டு மெய்சிலிர்க்க நிற்கும் வித்யாதர பெண்ணை பார்த்து, அழகிய பெண்ணே, மகரிஷி நாரதரின் சொற்படி நீ விரும்பிய காரியத்தை செய்து முடித்தாய். என் நன்றி உடையவளே, நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறு என்றான். ராஜாவின் பௌருஷமான வார்த்தையை கேட்டு மலையகந்தினி கூறினாள், வீரனே, தன் உயிரை அடகி வைத்து இந்த குற்றமற்ற கன்னிகையை காப்பாற்றி இப்பொழுது ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? அந்த கன்னிகை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் சமயம் நாரத முனி அனாயாசமாக அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் அரசனும் குமாரியும் வணங்கினார்கள். அப்பொழுது நாரதர் அவ்விருவரையும் ஆசீர்வதித்து பாணிகிரகண விதிப்படி இருவரையும் சேர்த்து வைத்தார். பிறகு நாரதர் சொன்னபடி மங்கள விதிகளை அனுஷ்டித்து அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள். பிறகு மலையகந்தினியுடன் அரசன் அமிர்தஜித் வாரணாசிக்கு வந்து ஊர்ஜனங்கள் மங்களாச்சரணம் செய்து வரவழைத்தார்கள். எந்த ஒரு நகரத்தை தரிசனம் செய்த உடனேயே மனிதன் ஒருபோதும் நரகத்துக்கு செல்ல மாட்டானோ, உத்தமமான கதியை அடைவானோ, அப்பேற்பட்ட நகரத்தில் பிரவேசித்தார்கள். வாரணாசியில் இந்திராதி தேவர்களுக்கு கூட எளிதில் பிரவேசிக்க முடியாதோ அந்த ஊரில் அமித்ரஜித் பிரவேசித்தார். 3 உலகங்களாலும் விரும்பப்படும் காஷி புரியை நினைத்த மாத்திரத்திலேயே மனிதன் பாப சகதியில் அழுந்த மாட்டான். எந்த நகரத்தில் பிரவேசிக்கிறவன் மகாபாதகங்களில் ஒருபொழுதும் பிரவேசிக்க மாட்டானோ அதே காஷியில் ராஜா அமித்ரஜித் பிரவேசித்தான். இந்த வித்யாதர குமாரியும் தூர இருந்தே காஷியை பார்த்துவிட்டு பாதாளத்தையும் ஸ்வர்க்கத்தையும் நிகழ்ச்சியாக கூறினாள். பரமானந்தத்தை அளிக்கும் கோவில்கள் சூழ்ந்த இந்த காஷி புரியை தரிசித்தவுடன் அவள் அமித்ரஜித்தை பதியாக அடைந்ததை விட அதிக சந்தோஷம் அடைந்தாள். இந்த புத்தியையும் காசி புரியையும் அடைந்த மனஸ்வினி தன்னை தன்யையாக எண்ணிக்கொண்டு பரமானந்தத்தை அடைந்தாள். அரசன் அமித்ரஜித்தும் மலையகந்தினியை பத்னியாக அடைந்து தர்ம பிரதானமான காரியங்களை செய்து கொண்டு சர்வோத்தமான சுகத்தை அனுபவித்தாள். ஒரு சமயம் இந்த பரம பதிவிரதையான ராணி உத்தரப்பேற்றுக்காக ஆசைப்பட்டு ஏகாந்தத்தில் அசாதாரண விஷ்ணு பக்தரான தன் பதியிடம் கூறினாள், பூபதியே, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் புத்திர பலனை பெறுவதற்காக அபீஷ்ட திருத்தியை என்னும் மகாவிரதத்தை அனுஷ்டானம் செய்யலாமா என்று கேட்டாள். அரசன் கூறினான், ஏ தேவி, அபீஷ்ட திருத்தியை என்றால் என்ன?
அதற்கு என்ன தேவதையை பூஜிக்க வேண்டும், அதன் விதி என்ன, பலன் என்ன? ஒரு ஸ்திரீ பதியின் உத்தரவில்லாமல் விரத அனுஷ்டானம் பண்ணினால் அவள் இருக்கும்போதும் துக்கம் அடைவான், சரீரம் போன போதும் நரகத்தை அடைவாள். அரசன் இவ்விதம் கூறியதும் பதிவிரதையான அந்த ராணி அந்த விரதம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இரகசியமாக கூறினாள். இப்படி ஸ்காந்த புராணத்தில் காஷி காண்டத்தில் வீரேஸ்வர வைபவம் என்னும் அத்தியாயம் சம்பூர்ணம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. ராதே கிருஷ்ணா சதீஷ். இப்பொழுது வீரேஸ்வர வைபவம் என்னும் இந்த அத்தியாயம் முடிகிறது. மேற்கொண்டும் இன்னும் வீரேஸ்வர வைபவம், அந்த அபீஷ்ட திருத்தியை அப்படின்ற அந்த விரதம்னா என்ன அப்படின்றத வெறும்னு தெரிஞ்சுப்போம். ராதே கிருஷ்ணா.